சிவா டைரக்ஷன்ல சூர்யா, திஷா பட்டானி மற்றும் பலர் நடிப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தான் கங்குவா. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இந்த படத்துக்கு மக்களுடைய ரியாக்ஷன் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சஸ் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கங்குவா படம் ஒரு ஃபேண்டசி பேஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை வச்சு ஒரு படமா எடுத்திருக்காங்க. நிறைய டைம் பீரியட்ஸ்ல எப்படி இருந்தாரு, சூர்யாவுடைய வேற வேற கெட்டப்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தினா ஓவராலா ரிவ்யூஸ் வந்திருக்கு. மக்களுக்கு கங்குவா படம் மேல ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் அண்ட் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்கு. சில செட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில செட் ஆஃப் பீப்புளுக்கு இந்த படத்தோடைய கதையே புரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா சூர்யாவோட ஆக்டிங் தான். அவருடைய ஆக்டிங்ல எந்த குறையுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்தது. பட் சிவாவுடைய டைரக்ஷன் தான் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா 2.0 படத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் 3D எக்ஸ்பீரியன்ஸ் மூவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைரக்டர் சிவா சூர்யாவுடைய பார்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் நிறைய பேர்கிட்ட இருந்தது. ஆக்டர் சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அவருடைய ஒரு ப்ரெசன்ஸை ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால அவங்களுக்கு இந்த படம் ஒரு பூஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னர் படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மியூசிக் பத்தி சொல்லணும் அப்படின்னா டிஎஸ்பி இந்த படத்துக்கு வேற லெவல்ல கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பிஜிஎம் எல்லாம் ஒரு இடத்துலயும் செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதுவும் 3Dல பாக்குறப்போ இந்த படம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்றாங்க.